அழகாஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்கூப்டு அப் பை அண்ட் எஸ்ரேங்க் அட்வென்ச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு சந்தினா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். முக்கியமாக இந்த அனிமே ஏன்டா ட்ராப் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணம்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. காப்பிரைட் இஷ்யூ தான் பயங்கரமாக வருது. நம்ம எப்படி தான் எடிட் பண்ணாலுமே காப்பிரைட் ஈஸியாக கொடுத்துட்றானுங்க. அதனால் அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போதைக்கு இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் வரும். கண்டிப்பாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் வேணா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்க சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ ஹீரோ வந்ததை வச்சு லாய்டு நம்மளுடைய பார்ட்டியில் சேர்ந்துட்டான். இது ஒரு செலிப்ரேஷன் பா. அதுக்கப்புறம் சேச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து கட்டுறானுங்க எல்லாரும் சாப்பாட்டை. ஹீரோ அந்த சாப்பாடு சாப்பிட அவனுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கு போல. அதனால ரொம்பவும் அதை ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான். இவன் ரொம்ப பசியா இருக்கான் போல. உண்மைதான், சாப்பாடு உண்மையிலே சூப்பரா இருக்குப்பா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான சாப்பாடு வாழ்க்கையில சாப்பிட்டது இல்லையா வாழ்க்கையில? என்னடா சொல்றேன்? இது இந்த இடத்துல ஆவரேஜான சாப்பாடு தானே? உண்மையாவா? அது டவுன்ல நான் இப்பதான் போய் இப்படியாப்பட்ட சாப்பாடுலாம் சாப்பிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான சாப்பாடு ஒரு தடவை கூட சாப்பிட்டு பார்த்தது இல்லையா? நீங்க இது இவ்வளவு சகஜமா சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மைதான்டா. ஏன்னா இந்த விஷயத்த எல்லாமே இங்க நாங்க ரெகுலரா சாப்பிட்டுங்கிற சாப்பாடு தான். அதையா நீ புதுசா சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அப்ப இந்த இடத்துல இல்லையா வாழலையா? அப்போ உண்மை என்னன்னா நான் என்னுடைய மாஸ்டர் கூட காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன்னா. மாஸ்டரா? ஆமா, நல்லா பார்க்க அழகா இருப்பாங்க அந்த உமனு. அவங்க தான் என்னுடைய மாஸ்டர். அவங்க பயங்கரமான மேஜிக் பவர்லாம் பயன்படுத்துவாங்க. முக்கியமான விஷயம் அவங்களை என்ன வளர்த்தாங்க. அது ஒரு தத்துப்பு இல்லையா? ஆனா அந்த இடத்துல என்ன விஷயம்னா அவங்க எல்லாமே காட்டுல சுலபமா கிடைக்கிற காளானு அப்புறம் கீரை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் டெய்லியும் சமைப்பாங்க. அதை சாப்பிட்டு எனக்கே அழுத்து போச்சு. அப்ப அதனால அதான் சாப்பிட்டு இருந்தியாடா பாவமா. உண்மைதான், அந்த இடத்துல சாப்பிடாத விஷயங்களை இந்த இடத்துல புதுசாக சாப்பிடும்போது ரோதுடைய டேஸ்ட் வேற லெவலாக இருக்குதுப்பா. அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். உன் மாஸ்டர் கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கண்டிப்பா வேற லெவலான மேஜிக் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. கண்டிப்பா மேஜிக் தானே இருக்கும். லாய்டு உன்னுடைய மாஸ்டரா? அவங்களை நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம்டா. உண்மைதான், அவங்க கிட்ட நான் நிறைய மேஜிக் கத்துக்கணும் இந்த பக்கம் ஆசைப்படுறேன்னு இவனும் சொல்ல. அவங்களும் ஒரு ஒயிட் மேஜிக் தானே? இல்ல அவங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நிறைய விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். அதெல்லாம் கொடுமைகள். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பயன்படுத்தி வைப்பாங்க. என்னடா சொல்ற? அவ்வளவு பெரிய சப்போர்ட் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற நீ? அப்போ உனக்கே சொல்லி கொடுத்தவங்க ஒரு ஒயிட் மேஜிக் தானே இருக்கணும். நீ அவன் ஒயிட் மேஜிக் தானே? சரிதான். ஆனா அவங்க கிட்ட அப்படியாப்பட்ட சக்திகள் என்ன விடவும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க ஒயிட் மேஜிக் கிடையாது. ஏன்னா அவங்களே அதை சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படியேங்கப்பா, நிறைய தெரிஞ்சுக்கலாம் போலியே. கண்டிப்பா அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஹீரோக்கு நடந்த கொடுமைகளை யோசிச்சு பார்த்துட்டு அவனு சொல்றான். ரொம்பவும் கொடுமை பண்ற டீச்சர் போல அவங்க உனக்கு? இல்லடா, உண்மையிலே அவங்க ரொம்பவும் கைண்டானவங்க தெரியுமா? என் மேல பாசமா இருப்பாங்க. என்ன வேலைன்னு வந்துட்டா வேலையில கவனம் செலுத்துறதுக்காக டீச்சர்ன்ற முறையில போட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க. அவ பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ நினைச்சுக்கினே குடிச்சிட்டு இருக்கா. லாய்டு கண்டிப்பா நீ திரும்ப வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போதைக்கு மீட்டிங் போதும், கிளம்புவோமா? மீட்டிங்கா? ஆமாப்பா, நம்ம லாய்டு கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடணும்ப்பா. எங்க பாரு லாய்டு, இந்த விஷயத்தை நான் சொல்றதோட டிராகஸ் கரெக்டா சொல்லுவான். டிராகஸ் ஆடு ஏமா லீடரு, அந்த விஷயத்துல டெக்னிக்கலா நீ சொன்னதான் கரெக்டா இருக்கும். நீ தானே ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவங்ககிட்ட. என்னது நான் க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்? ஏன்டா இப்படி க்ளோஸா வச்சு பேசிட்டு இருக்க? அதான் தப்புடா ரொம்ப. சரி, நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அப்படின்னு டிராகஸே சொல்றான். லீடர் அந்த கெஸ்ட் நோட்டீஸ் எடுங்க. இங்க பாரு, நம்மளுடைய மிஷின் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ற ஒரு ஏரியால வந்து அதிகப்படியான மான்சஸ் எல்லாமே கூட்டமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மிங் லேண்டையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம அழிக்கிறதுக்காக நமக்கு கெஸ்ட் வந்திருக்கு. மான்சர் சொன்னீங்க. அப்ப அந்த மான்சஸ் நீங்க சொன்னது வகையிலே தெரியுது. கண்டிப்பா அதுங்க ஒரு ஆள் கிடையாது, நிறைய கூட்டமா இருக்குன்னு. உண்மைதான், அதுங்க நிறைய இருக்கும், கூட்டமாவே வாழுங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயத்த நான் கேட்டது இல்லையே. மான்சஸ் வந்து எப்பவுமே கூட்டமாலாம் இருக்காதுப்பா, தனித்தனியா தான் இருக்குதுங்க. கூட்டமா இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்ல. கண்டிப்பா நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குப்பா. நம்ம இதை விடக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும். அந்த லேண்டை மீட்டு கொடுக்கணும். சரியா சொன்னேன். யோகம் நமக்கு செலியா இருக்கா. அதனால கண்டிப்பா அதிகப்படியான மேஜிக் பவர் நமக்கு கொடுத்து நம்மள கண்டிப்பா அட்டாக் பண்ணதுக்கு உதவி பண்ணுவா. உண்மைதான். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு மான பவர்ல இல்லையா? என்கிட்டயே கம்மியா தான் பாருங்க. அப்படியா? சரி லாய்டு, உங்ககிட்ட அஃபென்சிவ் மேஜிக் அதிகமா இருக்குமாடா? உன்னால பண்ண முடியுமா? என்னால அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டான மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாதுப்பா. அப்ப நம்ம தான் அதிகப்படியாக அட்டாக் பண்ணி அதுங்களை சாய்க்கணும் அப்படின்னு பக்கம் டிராகஸும் சொல்ல, நானும் யோவும் அதுங்களை டேரக்டா போயிட்டு அட்டாக் பண்றோம். அப்ப நானும் சொல்லிட்டு அந்த ஆர்ச்சரும் கேட்க, நீ என்ன பண்ணினா நம்ம லாய்டுக்கும் செல்லியாக்கும் ப்ரொடெக்ஷன் கொடு. லாய்டு அப்புறம் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்துறேன். என்னோட ஒயிட் மேஜிக் ஜாபை நான் கரெக்டா பண்றேன். இது போதுமே. லாய்டு வந்து சப்போர்ட் மேஜிக்கா வேற லெவலில் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். அவன் பண்ற விஷயம்லாம் பாக்குது. ஆனா என்னால சரியா பண்ண முடியுமா தெரியலையே. ஏன்டா கான்பிடன்ஸே இல்லாம பேசுறேன் கொஞ்சம் கூட? ஏன்னா இந்த நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஹீரோவுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு என்ன யூஸ் இல்லாதவன்னு சொல்லிட்டு தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க. அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டு நானு அதுக்கு அர்த்தம் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் அவங்களுக்கு நான் பிரயோஜனமா இல்லாததான காரணம். அப்படி கிடையாது லாய்டு. ஏன்னா இதுல இருக்கிற நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து ஒன்ன மாதிரி தான். அவங்களுடைய பவர்ஸ்ல ரொம்பவும் அங்கங்க தடங்கள் இருக்குது. நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்ட்ராங்கா வரும். அதன் அடிப்படையில் நீ எங்க கூட சேர்ந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களையும் வேற லெவலில் நாங்க மாற்ற முடியும். அதுக்காக கண்டிப்பா நீ உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோக்கு மனதுக்கு ரொம்பவும் ஆறுதலா அந்த டீமை சேர்ந்தவங்க சொல்ல, ஹீரோ ரொம்ப ஹாப்பியா வரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு வெளியே வர, சரி ஓகே டுமாரோ வந்து காலையில மீட் பண்ணுவோம் அப்படின்னு டிராகஸும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க எல்லாரும். ஆனா ஹீரோ
பார்த்தா அவங்க கூட போகாம திரும்பி வேற ஒரு திசையை நோக்கி போக, ஏய் எங்கடா போற, எந்த சைடுடா வழியே, உண்மைதான்ப்பா, ஆனா எந்த இடத்துல என்னால வாழ முடியாது, என்ன சரியான வீடு எனக்கு கிடையாது, காசும் நான் பெருசா கையில இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹீரோக்கு காசு கொடுக்குறான், இந்த இதை யூஸ் பண்ணிக்கோ. என்னடா இவ்வளவு காசு கொடுக்குறான், என்னால ஏத்துக்க முடியாது, சும்மாலாம் பரவாயில்லடா, நான் இது ஒன்னும் உனக்கு சும்மாவா கொடுக்கல, ஏன்னா நீ இந்த கிறிஸ்டல வந்து எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்கல, நீ அதுக்கு உதவி பண்ணதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான ரிவார்ட்ஸ் கொஞ்சமா கொடுக்குறேன், ஏய் வாடா ரேங்க் போலான்ற மாதிரி இவங்க கூட, சரி வா வா எல்லாரும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அவனை கூட்டின்னு போக, கண்டிப்பா திரும்ப நான் உனக்கு காசு தருவேன்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரி மேஜே வாங்க போவோம். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூம்ல போயிட்டு தங்கிட்டு இருக்கான். உண்மையிலே சொல்றேன், இந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்கள காட்டிலும் ரொம்பவும் கைண்டானவங்க, அன்பானவங்களா இருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுவேன், நான் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில எல்லாரும் ரெடியா இருக்க, யோ வெளியே வரான். குட் மார்னிங் பா, என்ன ரொம்ப தூங்கிட்டு போல, தூங்கு குழந்தை அப்படின்ற மாதிரி டேகஸ் காமெடி பண்ண, நான் குழந்தை கிடையாதுடா, ஏட்ட குழந்தை மாதிரி கலைக்கிறேன். ஆமா என்னடா எல்லாரும் பேக் எடுத்துணும் இல்லையா, எங்கடா வச்சு உங்க பேக் எல்லாம் சொல்ல. ஆமா எல்லாரோடைய பேக்கும் நான் எடுத்துட்டு வந்தோம், ஆனா அது வந்து லாய்டோடைய ஸ்டோரேஜ் மேஜிக் பவரை பயன்படுத்தி அதுக்குள்ள வச்சிருக்கோம். ஆமா அதை எடுத்துக்கலாம், நம்ம ஓவரா டயர்ட் ஆகுது விட அது எல்லாமே ஸ்டோரேஜ் மேஜிக் மூலியமா அதுக்குள்ள போட்டு நம்ம ஈஸியா அந்த இடத்துக்கு போயிட்டு வெளியே எடுத்துக்கலாம் தேவைப்படுறப்போ. அப்படியா பிரச்சனை இல்லைனா எந்த வச்சுப்பியாடா, கண்டிப்பா வச்சுக்கினா போச்சு நம்ம. அதுக்கப்புறம் ஹீரோ அதையும் எடுத்து உள்ள வச்சுக்கிறான். இதனால அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு, ஆஹா நீ இந்த அளவுக்கு பிரயோஜனம் முடியும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீ எங்களுக்கு எப்பவுமே அவ்வளோ வெயிட்டான பேக்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு தெரியுமா. இதுக்கப்புறம் நீ எங்களுடைய ஆள்றா, உங்களாலையும் இதை பயன்படுத்த முடியுமா ஸ்டோரேஜ் மேஜிக்கை. என்னது எங்க எல்லாராலையும் முடியுமா. உண்மைதான், இதுல இருக்க எல்லாருமே பிறக்கும் போது ஒரு சின்ன லெவலுக்கான மான பவரோட தான் பிறக்கிறீங்க. அதனால கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் மானம் இருக்கிற பட்சத்துல அந்த கொஞ்சம் சின்ன மானாவை பயன்படுத்தி உங்களால ஸ்டோரேஜை உருவாக்க முடியும். அது பெரிய ரேரான விஷயம்லாம் இல்ல. என்னடா சொல்ற, எங்களாலையும் மேஜிக்கை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியாத டேங்கா இருக்கிறவங்க, ஆச்சரா இருக்கிறவங்க, ஸ்வாட பயன்படுத்துறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா நீங்க ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்னும் அதிகப்படியான ட்ரைனிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை முதல்ல கத்துக்கோங்க எப்படி பண்றதுன்னு. ப்ளீஸ் எங்களுக்கு கத்து கொடுப்போம், வாங்கப்பா இப்போ அட்வென்ச்சரிங் நோக்கி போவோம். எல்லாருமே அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. போற வெளியே பார்த்த டிராகஸும் அங்க போறா, அந்த ஸ்டீப் மவுண்டன்ஸ் தான் மெகோ கிராசி, அது டீமன்ஸோட நேஷன் தானே. சரியா சொன்னேன். இப்போ ஓரளவுக்கு அமைதியா தான் இருக்கானுங்க. எந்த நேரத்துல என்ன அட்டாக் பண்ணுவானுங்க தெரியாதனால முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். கண்டிப்பா அவங்க இந்த கண்ட்ரியை மொத்தமா ஆக்கிரமிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பானுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக்கு எல்லாரும் தள்ளாடுறாங்க அதுல போறதுக்கு, அவ்வளவு பயமா இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பயக்கத்தை போக்குறதுக்காக எல்லாரும் கேம் விளையாடினே அந்த இடத்துல சொல்லிட்டு போறாங்க. என்னடா காமெடி பண்ண கூட சிரிக்க மாட்டேன், ஏன்பா என்னப்பா காமெடி அதை சிரிப்பி வரல பண்ற மாதிரி நமக்கு ஹீரோன்னு சொல்ல, என்ன என்னுடைய மாஸ்டர் அதெல்லாம் என்கிட்ட சொல்லி தரல, எனக்கு மாஸ்டர் சொல்லி தரலையா, டே சிரிக்கத்தெல்லாம் யாரா சொல்லி தரணும் உனக்கு. அப்படியா, இந்த உலகத்திலே சிரிக்கத்து கூட ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுக்கணுன்ற விஷயத்தை இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நான் ட்ரை பண்றப்ப விட மாட்டேன்ப்பா, உங்க கூட சேர்ந்து சிரிக்கிறது ட்ரை பண்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, இதெல்லாம் சீரியஸான விஷயமே இல்லடா, ஏன்டா இவ்வளவு சீரியஸா பேசுறேன். கண்டிப்பாப்பா அப்படின்னு ஹீரோ வெக்கப்பட்டுங்க, உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன், கண்டிப்பா சிரிக்கிற அடுத்த முறை நீங்க காமெடி பண்ணா. சரி வா வா போதும் கிளம்பலாம். இன்னொரு பக்கம் காட்டுக்கு நடுவில் பார்த்தா எவனோ வருதேன் அந்த கிறிஸ்டல் மெட்டீரியல் பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏய் கேம்ப் இந்த இடத்துல போட்டு நல்லா இருக்கும் பண்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஆத்தோரமா அவங்களும் போறதுக்கு பிளான் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லவும், இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னுடைய ஸ்டோரேஜ்ல இருந்து எல்லா விதமான பேக்ஸையும் வெளியே எடுத்து போறான். அதே இடத்துல டென்ட் கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யூக்கு இன்னொரு பக்கம் சில்லி ஆகும், ஏப்பா இவ்வளவு வேலை முடிச்சுட்டோம், நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இது கதையா இருக்கு, இன்னும் நமக்கு விறகு கட்டிகள்லாம் தேவை, அதெல்லாம் போயிட்டு எடுத்துவாங்கன்ற மாதிரி டேகஸ் சொல்ல, இவர் ரொம்பவும் பெருப்பத்திரம்பா வேலை கொடுத்து, சரி நானே போயிட்டு எடுத்து வரேன், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்னதுன்னு பேர்ல ஹீரோ இன்னொரு பக்கம் போயிட்டு அந்த விறகு கட்டிகளை சேகரிக்க அவங்க ஒரு பக்கம் குளிக்கிறதுக்காக போயிடறாங்க. இப்போது இது போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கலெக்ட் பண்ற அந்த விறகு கட்டிகளை அப்படியே ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சுக்கிறான். அந்த இதுல இருக்கிற பழங்களையும் பார்க்க தன்னுடைய மாஸ்டருடைய ஞாபகம் தான் வருது. இன்னொரு பக்கம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா யாரும் கத்துற சவுண்ட் கேட்டு ஹீரோவும் பார்த்தா அது செவ்வாய் என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் குளிச்சிருந்த அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய மாந்தரம் வந்திருக்கு. அட கடவுளே, அது பேசலிக்காச்சு. அதுக்கப்புறம் அது பயங்கரமா இவங்க அட்டாக் பண்ணதுக்கு வருது. இவங்க நேர் வச்சியோட எஜுக்கிட்டே வந்துட்டாங்க. இது சரியில்லை, அவங்களுக்கு உதவி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க ஹீரோ வேகமா போறான். இன்னொரு பக்கம் அதுவும் பயங்கர வேகமா இவங்க அட்டாக் பண்ண வருது. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி லைட்டா அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ண, இதனால ஹீரோ நோக்கி எதுவும் அட்டாக் பண்ண போற சமயத்துல இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் தனியை விட்டு வெளியே போயிடுங்க, நான் இதை பாத்துக்கணும் சொல்ல. அதுக்கப்புறம் வெளியே போனவங்க துணியெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கின்னு அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. ஹீரோ அவங்களுக்கு வெப்பன் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறான். இதனால நம்ம யூஇ பார்த்தா இன்னொரு பக்கம் அதோட தலையை வெட்டிட்டு வா, இன்னொரு பக்கம் நம்ம சிலியாவும் அவங்கள அந்த தொட்டு வர சொல்லிட்டு அவருடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம். மொத்தமா மிகப்பெரிய லெவல் எரிச்சு விடுவா, அது ஈஸியா செத்து போயிடும். நீ வேற லெவலு, ஏன்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னால எந்த அளவுக்கு ஃபயர் பவரை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவளே ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோடைய அந்த பூஸ்ட் அப் தான் காரணம். அதுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல. ஆமாட்டா நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, இந்தா இது உன்னுடைய ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சுன்னு சொல்ல. சரி நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு கண்டினியூ பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளுக்கு நான் போலான்னு பார்க்கும்போது இவருடைய துணி போது கைண்டிட்டோம். ஹீரோ உணவு பக்கம் பாத்ரூமா பார்க்க கூடாது, அவ்வளவு பக்கம் சப்புன்னு அறிஞ்சிடா. ஸ்டோரேஜ் மேஜிக்கை பயன்படுத்தி அவ்வளவு டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது பண்ற ஹீரோ உணவு பக்கம் வெகப்பட்டே சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரை பண்ண ஆரம்பிக்க அவங்க வார்டு பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்பா நம்மளால முடியல, அப்போ நான் தான் சொல்லி கொடுத்து சரியா சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சரே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாதுடா, நாங்க இன்னும் அதை கத்துக்கிற லெவலுக்கு பக்குவப்படல. ஸ்டோரேஜ் மேஜிக்கே வந்துன்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் சரியாகவும் ட்ரை பண்ணதுல அந்த ஸ்டோரேஜும் திரும்பி வந்துருது. இவ செஞ்சிட்டாப்பா, ஒரு மேஜா இருக்கனால இவளாலையும் பயன்படுத்த முடியுது. அதுக்கப்புறம் வந்து சாயங்கால டைம்ல நம்ம சிலியாவும் ட்ரை பண்ண ஸ்டோரேஜ்ல உள்ள போட்டு சால்ட்டா நானும் ட்ரை பண்ண சொல்ல எல்லாருமே அதை எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணதுல அவங்களோட வேலை செய்ய ஆரம்பிக்குது. இன்னும் பக்கம் ஹீரோ நைட் டைம்ல பார்த்து இவங்களுக்கு காவல் கேட்கறான். ஏப்பா மாத்திரை இந்த இடத்துல இல்ல போலியே. ஆமா என்னாச்சு, நீ என்னுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா, நான் தான்ப்பா உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா என்ன அந்த விட்டு கிக் அவுட் பண்ணிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது யாருமே சேர்த்துக்கப்போ நீங்க தான் என்ன சேர்த்துக்கினீங்க. ஆனா உன்னை நான் ஜாயின் பண்ணும்போது
இவங்க எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பார்த்திருந்தாலும் இப்போ ரொம்ப நல்லா தான் பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எந்த ஒரு விதத்துலையும் எங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நம்புறேன். உண்மை சொல்ல போனா நீங்க கொடுத்தது எல்லாத்துமே எனக்கு ரொம்பவும் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் தான் நன்றி சொல்லணும். இருந்தாலும் இந்த விஷயம் என்னுடைய ஹோம் டவுனை தான் ஞாபகப்படுத்துது. என்னது? ஆமா, என்னுடைய வில்லேஜில் ஒரு நாள் மான்சூஸ் வந்து அட்டாக் பண்ணதுல நான் மட்டும் தான் அந்த உயிரோட பழச்சேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அதுக்காக தான் மிகப்பெரிய அட்வென்ச்சர் ஆகணும்ன்ற ஆசையோட இந்த இடத்துல வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் அழிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லாய்டு அமைதியா இருக்குன்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு மான்சஸ் இருக்குன்னு நினைக்கிற அமைதியா என் கூட வா. அதுக்கப்புறம் அவங்க போன இடத்துல பார்த்தா மான்சஸ் கூட்டமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்குங்க. எதையோ நோக்கி. ஏப்பா இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு கூட்டமா போயிட்டு இருக்குங்க? இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஷாகாவே எல்லாரும் அமைதியை திரும்பி பாருங்க, இந்த சைடு வந்துருக்கு. அமைதி இந்த இடத்த விட்டு பின் வாங்குவோம். எல்லாரும் அமைதியை பின் வாங்குதுல என்ன பக்கம் பார்த்தா சும்மா இல்லாம பின்னாடி வர ஒரு குச்சியை மிதிச்சிருவா. இதனால பார்த்தா அதுங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இதுல ஆளுங்க இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவங்கள உர்ரா சாமி வாழன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். எல்லாருமே அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்டோரேஜ்ல இருந்து வெப்பன்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டு அதை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்னா பிளான் பண்ணி தன்னுடைய ஸ்பைடர் வெப்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவங்கள அப்படியே பிளாக் பண்ணலாம் பாக்குதுங்க. ஆனா எல்லாருமே அசால்ட் தடுத்துறாங்க. சிலியோடைய மேஜிக் ஸ்டிக்கை அதை எடுத்துட்டு மரத்துல வச்சிருதுங்க. ஏன்னா ஃபயர் அதுங்களுக்கு ஒத்துக்காதனால இவங்க மொத்தமா லாக் பண்ணிட்டு பிளான் பண்ணிதுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நான் உங்களுக்கு சொல்றேன் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிரகாரம் அவங்களும் போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து வேற லெவலில் போயிட்டு அடிக்க ஆரம்பிக்க ஆச்சரியர்கள் நம்மளால போயிட்டு நம்ம பக்கம் சிலியோடைய அந்த ஸ்டிக் எடுத்து கொடுக்குறான். போட்டு அதுங்களுடைய காலை எடுத்துமே வெட்டி விட மொத்தமா அதுங்க கீழே சாஞ்சிறேன். ஹீரோ பக்கம் சிலி கிராஸ் ரெடியா இருங்க 2 பேரும் அட்டாக் பண்ணதுக்குன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் இவங்க உன்னோட பக்கம் தன்னுடைய ஃபயர் மேஜிக்கோட அவனுடைய அம்பையும் பயன்படுத்தி அதுங்களை மொத்தமா அடிச்சிடறாங்க. அதுல நம்ம கொண்டு பண்ற மாதிரி எல்லாரும் ஹாப்பியாவே ஹீரோவும் என்ன மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு லீடரே இந்த இடத்துல வேலை செய்யணும், ஆனா நான் கொடுத்தது என்ன மன்னிச்சிருக்கின்ற மாதிரி சொல்ல, என்னடா பேசிட்டு இருக்க? நீ கொடுத்த ஆர்டர் பேர்ல தானே நாங்க இப்போ ஒழுங்கா சண்டை போட்டுருவோம், இல்லைன்னா என்னத்துக்கு பயங்கரமா அடிபட்டுருவோம். நாங்க இது மிகப்பெரிய உதவி எங்களை பொறுத்த வரைக்கும். உண்மைதான்ப்பா, நான் இந்த இடத்துல லீடரா இருக்கிறது காட்டிலும் கண்டிப்பா நீ மெச்சூரான ஆளு, நீ இருந்தினா கூட எனக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அவளும் சொல்ல, எல்லாருமே மனசார ஆறுதல் சொல்ல ஹீரோவும் ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக தன்னுடைய பொருட்களை சூரியல வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ பக்கம் அந்த மான்சஸ் எல்லாம் எப்படி கூட்டமா போதுங்க, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, என்னமோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு லாய்டு வாடா போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட இதை வந்துட்டுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சாப்பிட்டோட இந்த வீடியோ முடிச்சுமா.